ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்தையாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி மக்ரோனி பாயாசம். வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் தண்ணி சூடு பண்ணியிருக்கோம். அது கொஞ்சம் பபிள்ஸ் வந்ததும் 1/2 கப் மக்ரோனி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் எண்ணெய், அது ஒட்டாமல் வரதுக்காக. மூடி போட்டு வேக விட்டுடலாம். இன்னொரு கடாயில் கொஞ்சம் நெய், முந்திரி பருப்பு, திராட்சை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். கோல்டன் ப்ரௌனில் வரணும். ஒரு டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப் மக்ரோனிக்கு 1 டம்ளர் பால் சரியாக இருக்கும். இது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ரிச் ஆக்கிறதுக்கு கொஞ்சமாக பாதாம் பவுடர் சேர்த்துக்கலாம். இது நல்ல ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். எந்த பாயாசத்துலேயும் ஆட் பண்ணலாம். நம்ம இப்போ ஆச்சி பாதாம் ட்ரிக் சேர்த்துருக்கு. கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கலாம், ஏன்னா அதிலே இனிப்பு இருக்கும். பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பாயில் பண்ணி வச்சுருந்த மக்ரோனி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது தண்ணியாக இருக்கிறது எல்லாம் கெட்டியாக சேர்ந்து வந்தால் பாயாசம் ரெடி ஆகிடும். அது இன்னும் கலர்ஃபுல் ஆக்கிறதுக்கு கலராக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கலாம். ரிச்சான டேஸ்ட்டு யம்மியாக இருக்கும். பாருங்கள், டிஃப்ரெண்ட்டான சுவையில் வீட்டிலையே செஞ்ச மக்ரோனி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.